ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜிம்ல சேர்றாங்க. ரெண்டு பேருமே கரெக்டா வாரத்துல 6 நாள் ஒர்க் அவுட் பண்றாங்க. ரெண்டு பேரோட டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சேம் விஷயங்கள், சேம் மெத்தட்ல ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா ஒருத்தரோட பாடி மட்டும் செம்ம ஷேப் ஆயிடுச்சு, நல்ல மசில் ஏறிடுச்சு. ஆனா இன்னொருத்தரோட உடம்புல மட்டும் பெருசா ஒரு மாற்றமும் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வித்தியாசம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அதுதான் டெஸ்டோஸ்டெரான். உங்க உடம்புல டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் பார்த்தாலும் ஒருவேளை பாடி செட் ஆகாது. அதே சமயம் டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க நார்மலா டயட் பார்த்தாலும் நார்மலா ஒர்க் அவுட் பண்ணா கூட சூப்பரா மசில் ஏறும். இப்போ நிறைய பேர் இன்ஜெக்ஷன் எடுத்தும் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த டெஸ்டோஸ்டெரானை அதிகமாக்குறாங்க. ஆனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ நமக்கு இதை இயற்கையா நேச்சுரலா எப்படி பூஸ்ட் பண்ணலாம், அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா முதல் டிப்புக்கு போகலாம். ஜிம்ல நிறைய பேர் டெட் லிஃப்ட் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, டெட் லிஃப்டை கரெக்டா பண்றது மட்டும் போதும் உங்க டெஸ்டோஸ்டெரான் நல்லா ஸ்பீடா ஏறும். நல்ல வெயிட் தூக்கி பண்ற எந்த ஒர்க் அவுட்டும் இதுக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், நாம லைட் வெயிட் எடுக்கும்போது நம்ம மசில்ஸ்க்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும். ஆனா எப்ப நம்ம ஹெவி வெயிட் எடுத்து ஒர்க் அவுட் பண்றோமோ அப்பதான் நம்ம பாடி மசில் வளர்ச்சிக்கு தேவையான டெஸ்டோஸ்டெரானை அதிகமா உற்பத்தி பண்ணுது. அதனால நீங்க எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு 12 ரெப்பிடேஷன் லைட் வெயிட்ல அடிங்க, தப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஹெவி வெயிட் எடுத்து ஒரு 4-5 ரெப்பிடேஷனாவது கண்டிப்பா போடணும். நீங்க ஹெவி வெயிட் எடுக்கும்போது டெஸ்டோஸ்டெரான் தானாகவே பூஸ்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த டிப், உங்க மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தை கம்மி பண்ண மட்டும் போதும் டெஸ்டோஸ்டெரான் தானாவே அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு மேல உங்களுக்கு தலைவலி வந்தா அதுக்கு அர்த்தம் உங்க பாடி ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நிறைய பேரை பார்க்குறோம்ல, ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாலும் காலேஜ்ல இருந்து வந்தாலும் எப்பவுமே தலைவலியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க பாடி ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நான் அதிக நேரம்லாம் சொல்ல, வெறும் 5 நிமிஷம் காலையில எந்திரிச்சு சும்மா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சூப்பரான டெக்னிக் நான் சொல்றேன். நீங்க எப்போ அது ஆஃபீஸ்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ எங்க இருந்து வந்தாலும் தலைவலியோட வரீங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். வெறும் 2 நிமிஷம் உங்க 2 உள்ளங்கைகளையும் 2 கண்ணு மேலையும் வச்சு கண்ணை மூடி அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. அந்த 2 நிமிஷம் முடிஞ்சதும் உங்க ஸ்ட்ரெஸ் பறந்து போயிடும், டெஸ்டோஸ்டெரான் லெவலும் அதிகமாகும். இனி அடுத்த டிப், பாடி பில்ட் பண்ண புரோட்டீன் வேணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா டெஸ்டோஸ்டெரானை அதிகப்படுத்தவும் நம்ம உணவுல புரோட்டீனோட அளவு அதிகமா இருக்கணும். நான் ஒரு சிம்பிளான ரூல் சொல்றேன். நீங்க எப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்க பிளேட்டை 3ஆ பிரிங்க. அந்த 3ல ஒரு பங்கு, அதாவது 1/3 பங்கு கண்டிப்பா புரோட்டீன் இருக்கிற உணவா இருக்கணும். அது பருப்பு குழம்பா இருக்கலாம், புரோட்டீன் அதிகமா இருக்கிற சோயாபீன்ஸா இருக்கலாம், முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தா முட்டை, இல்லைன்னா சிக்கன், பால், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா, 31 புரோட்டீன் இருக்கணும். மத்தியானம் சாப்பிடும் போதும் அதேதான். நைட்டு டின்னர் சாப்பிடும் போதும் அந்த பிளேட்ல ஒரு பகுதி புரோட்டீன் இருக்கிறத உறுதி பண்ணுங்க. அப்பதான் உங்க மசில் growth ஸ்பீடா நடக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசு அமைதியா இருந்தாலே பாடியில பல ஃபங்க்ஷன்ஸ் நல்லா நடக்கும், டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகும். அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். இது உங்க டெஸ்டோஸ்டெரானை ரொம்ப வேகமா அதிகப்படுத்த உதவும். பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயம் இது. என்ன பண்ணணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க கால் பாதம், அதாவது காலோட அடிபாகத்தை கொஞ்சம் சின்ன தண்ணியில நல்லா கழுவணும். ஒரு 2 நிமிஷம் சின்ன தண்ணியில காலை நினைச்சு வச்சா ரொம்ப நல்லது. எப்படியோ கால் பதத்தை நல்லா சின்ன தண்ணியில கழுவிட்டு தான் தூங்க போகணும். இதனால என்னாகும், உங்க மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் முழுக்க போயிடும், நாள் முழுக்க இருந்த சோர்வு மாறும், உங்க பாடியில டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தி அதிகமாகும். இது டெஸ்டோஸ்டெரான் அதிகப்படுத்த நிச்சயம் பலன் கொடுக்கிற ஒரு வழி. இது பண்ணா உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப வேகமா உங்க டெஸ்டோஸ்டெரான் லெவலை பூஸ்ட் பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இனிமே இது போல வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.